ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுமியா ஷாகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரளா ரைஸ் கஞ்சி. அது வந்து இன்றைக்கி நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேரளா மட்டை ரைஸ் வந்து புரோக்கன் ரைஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த ரைஸ் தான் இப்போ எடுத்திருக்கேன். அப்புறம் உடச்ச பச்சை பயிறு, முழு பச்சை பயிரும் முழு அரிசியும் போட்டு இந்த கஞ்சி செய்வாங்க. நான் இன்றைக்கி புரோக்கன் ரைஸும் இந்த புரோக்கன் பயரையும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அரிசியும் இந்த பயரையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும், அதுக்காக தான். அரிசி வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அரிசியை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2 வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வாட்டர் ரெட் கலரில் தண்ணி அப்படியே வரும். அதை வந்து கீழே ட்ரெயின் பண்ணிவிட்டு அகைன் வந்து வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு, சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு. அகைன் அந்த பயரையும் வந்து பச்சை பயரையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் செய்யலாம், குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து இப்போ அந்த மட்டை அரிசி புரோக்கன் ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க அந்த பச்சை பயிரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து பூண்டு பல். இதை வந்து இப்போ நம்ம சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூடயே வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுங்க. ஏன்னா இது நிறையா தண்ணி தேவைப்படும். சாப் பண்ண கார்லிக்கு, அப்புறம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், இந்த 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் தண்ணி தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 2 விசில் வைக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எனக்கு வந்து இன்றைக்கி நான் அரை மூடியை வந்து அப்படியே அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். வேணும்னா தேங்காய் பால் கூட நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து குக்கர் விசில் போய் நல்லா ஒரு 2 விசில் விட்டுட்டு அது செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பயரெல்லாம் நல்லா குக்காக இருக்கும். இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு சுட சுட கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஃபைபர் ரிச், இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்ம நார்மல் ஒயிட் ரைஸை விட இந்த ரைஸ் கஞ்சி வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இதை அடிக்கடி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்.